வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னா, பிஎஸ்சி காலேஜ்ல இப்ப வர கேட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏல 1 என்ன குடுத்துருக்காங்கன்னா, எவாலுவேட். ஸோ, எவாலுவேட் குடுத்துருக்காங்க. அதாவது லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 2 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8x பிளஸ் 12 மைனஸ் 8x பிளஸ் 12 இந்த கொஸ்டின் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைரக்ட்டா இந்த 2ங்கிற லிமிட்ட அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. அதாவது 2ங்கிற லிமிட் அப்ளை பண்ணா 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டு 2 பிளஸ் 6 டிவைடட் பை இங்க என்னவும் 2 ஸ்கொயர் மைனஸ் 8 இன்டு 2 பிளஸ் 12 வரும். அப்ப மேல இருக்கிற ஆன்சர் என்ன வரும்? 4 மைனஸ் 10 பிளஸ் 6 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 அப்ப மைனஸ் 8னா 16 8 இன்டு 2 பிளஸ் 12 ஆகும். இப்போ என்னாச்சு 6 plus 4 எவ்வளோ ஆகும் 10 ஆகும் 10 minus 10 numerator denominator also 4 plus 12 வந்து 16 ஆகும் அப்போ 16 minus 16 அப்போ என்ன ஆகுது 0 by 0 ஃபார்மேட் வருது 0 by 0 ஃபார்மேட் வருதுன்னா நம்ம எதர் எல்காஸ்பட் ரூல் அப்ளை பண்ணணும் இல்லைன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி போடணும் நம்ம இது டிப்ளமோ சம்னால நம்ம வந்து மேபி ஃபேக்டரைஸ் சம் ஐடியா தான் இருக்கும் அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண ஐடியா வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் மேபி இது உங்களால் முடியலன்னா இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாருங்க கால்குலேட்டர் எப்படி நான் கற்றுக் கொடுத்துக்கிறேன் நான் வீடியோ உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் எப்படி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 அதோடைய ஃபேக்டரைசேஷன் என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு வரும் அதே மாதிரி கீழே வந்து 8 வந்துருக்குது 8னா 6 அதாவது இங்கே 12 இருக்குது அண்ட் இங்கே 8 இருக்குது நீங்கள் வேணால் கால்குலேட்டர் போட்டு பாருங்க இதனோட ஆன்சர் என்ன வரும்னா எகெயின் x minus 2 into x minus 6 வரும் இப்போ x minus 2 கட் ஆயிரும் that is equal to 2 minus 3 இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க x equal to 2 இங்க x equal to 2 அப்போ 2 minus 3 divided by 2 minus 4 that is equal to minus 1 divided by minus 2 இந்த term கட் ஆயிரும் that is equal to 1 by 2 ஸோ நம்ம ஈஸியான சம்ம ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணி கால்குலேட்டர் வச்சு நம்ம நிறைய ஆன்சர் கொண்டு வர முடியும் இதை சால்வ் பண்ணி பாருங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்குது இது அப்லோட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணிடுங்க